வணக்கம். இது சாணக்கிய சபதம். மகுடம் சூட்டிக்கொண்டவர்கள் எல்லாம் மன்னர்கள் அல்ல. மக்களின் மனங்களை வென்றவனே உண்மையான தலைவன். தலைமை பண்பு என்பது பரம்பரையாக வருவது அல்ல. அது ஒரு சபதம். ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் ஒரு சிற்பியின் உழைப்பு அது. ஒரு சிறந்த தலைவனை உருவாக்கும் அந்த 7 தெய்வீக பண்புகள் என்ன? வாருங்கள். வரலாற்றுச் சுவடுகளின் வழியாக உங்களை ஒரு மாபெரும் தலைவனாக மாற்றப் போகும் அந்த ரகசியங்களை இந்த வீடியோவில் காண்போம். உங்கள் தலைமைத்துவ பயணம் இங்கிருந்து தொடங்கட்டும். அர்த்த சாஸ்திரத்தின் 6ஆம் புத்தகத்தில் சாணக்கியர் ஒரு தலைவரின் பல்வேறு குணங்களை விவரிக்கிறார். இந்த புத்தகத்தில் ஒரு சுவாமிக்கான தலைமை பண்புகளின் முக்கிய அம்சங்களில் நாம் கவனத்தை செலுத்துவோம். இந்த குணங்கள் பிறப்புரிமை அல்ல. அவை கடின உழைப்பு மற்றும் தொடர்ச்சியான முயற்சிகளால் வளர்க்கப்பட வேண்டும். இந்த குணங்கள் தலைமைத்துவத்தின் உலகளாவிய கோட்பாடுகளாகும். எனவே நீங்கள் ஒரு தலைவராக விரும்பினால் இந்த குணங்களை பயிற்சி செய்யுங்கள். அல்லது நீங்கள் ஒரு சிறந்த தலைவரை கவனிக்கலாம். அவர்கள் இந்த குணங்களை கொண்டிருப்பார்கள். ஒரு சுவாமியின், அதாவது தலைவரின் குணங்கள் புத்திசாலியாகவும் ஆற்றல் மிக்கவராகவும் இருத்தல், பெரியவர்களுடன் பழகுதல், பேச்சில் உண்மையுடன் இருத்தல், வாக்குறுதிகளை மீறாமல் இருத்தல், நன்றியுணர்வுடன் இருத்தல், பயிற்சி பெற விரும்புதல், எளிதில் அணுகக்கூடியவராக இருத்தல். இவற்றில் ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம். அறிவும் ஆற்றலும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். ஒவ்வொரு தலைவரும் புத்திசாலியாக இருக்க வேண்டும். புத்திசாலித்தனம் என்பது பெரும்பாலும் கல்விசார் மேன்மை அல்லது உயர் ஐக்கியூ மதிப்பெண்களை பற்றியதாக கருதப்படுகிறது. பிறக்கும் போதே ஒவ்வொரு நபருக்கும் சமமான புத்திசாலித்தனம் உள்ளது என்று ஆராய்ச்சிகள் நிரூபித்துள்ளன. இருப்பினும் காலம் செல்ல செல்ல ஒருவரின் கல்வி மற்றும் சூழலை பொறுத்து அவரது புத்திசாலித்தனம் கூர்மையாக்கப்படுகிறது. உங்கள் மனதையும் அறிவையும் விரிவுபடுத்த முயற்சி செய்வதன் மூலம் ஒருவர் அதிக புத்திசாலியாக மாற முடியும். உதாரணமாக, கூடுதல் முயற்சி எடுத்து தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறும் மாணவர்களை நாம் காண்கிறோம். ஆயினும் கல்வி என்பது ஒரு தொடர்ச்சியான மற்றும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் செயல்பாடாக இருக்க வேண்டும். நல்ல புத்தகங்கள், செய்தித்தாள்கள் மற்றும் ஆராய்ச்சி இதழ்களை படிப்பது உங்களை உலகத்தை பற்றி மேலும் விழிப்புணர்வுடனும் தகவல் அறிந்தவராகவும் மாற்ற உதவும். ஆனால் தகவல்களை சேகரிப்பது உங்களை புத்திசாலியாக்கி விடாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் சேகரித்த தகவல்களை பகுப்பாய்வு செய்யும் திறன், முக்கிய முடிவுகளை எடுக்கும் திறன் மற்றும் அந்த முடிவுகளின்படி செயல்படும் திறனையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு தலைவர் தனது படிப்பு, ஆராய்ச்சி, விவாதம் மற்றும் பகுப்பாய்வு மூலம் முக்கிய பிரச்சனையை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வை கண்டறிந்தால் அது ஒரு தொடக்க புள்ளி மட்டுமே. அடுத்த கட்டம் அவர் கண்டுபிடித்ததை செயல்படுத்துவதாகும். அதுதான் உண்மையான சவால். இதில் தலைவர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். எனவே 2வது அம்சம் ஆற்றல் மிக்கவராக இருப்பது. உங்கள் திட்டத்தை செயல்படுத்த முன்முயற்சி, தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை தேவை. உங்கள் வேலையை திட்டமிடுங்கள், திட்டத்தின்படி செயல்படுங்கள் என்கிறார் சுவாமி சின்மயானந்தர். ஒரு தலைவர் தனது தலைமைத்துவ திறன்களை நிரூபிக்க அவ்வாறு செய்ய வேண்டும். ஒரு திட்டத்தை செயல்படுத்துவது எளிதல்ல. ஏனெனில் வழியில் பல தடைகள் இருக்கும். சிலர் தாங்கள் எதிர்கொள்ளும் தடைகளை பற்றி நினைத்து ஒருபோதும் தொடங்குவதில்லை. மற்றவர்கள் தொடங்குகிறார்கள், ஆனால் தடைகளை எதிர்கொள்ளும் போது நிறுத்திவிடுகிறார்கள். சிறந்த தலைவர்கள் பிரச்சனைகள் இருந்த போதிலும் தொடங்கி வெற்றி பெறுவதை உறுதி செய்கிறார்கள். தலைவர்கள் முடிவுகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை அடைகிறார்கள். பெரியவர்களுடன் பழகுதல். இதற்கான சமஸ்கிருத வார்த்தை விருத்த சம்யோகம் என்பது பெரியவர்களுடன் பழகுதல் என்று பொருள். நிஜ வாழ்க்கை நிபுணர்களை சந்தித்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது என்பது என்றென்றும் தொடர வேண்டும். 3 வகையான மக்கள் உள்ளனர். தங்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்பவர்கள், தங்கள் தவறுகளிலிருந்து ஒருபோதும் கற்றுக்கொள்ளாதவர்கள், மற்றவர்களின் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்பவர்களே சிறந்தவர்கள். பெரியவர்களுடன் பழகுதல் என்பது உங்களை விட முதிர்ச்சி மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதாகும். தொடர்ந்து கற்றுக்கொள்வது ஒரு தலைவரின் சிறந்த குணமாகும். பேச்சில் உண்மை. ஒரு தலைவருக்கு உண்மையை பேசுவது முக்கியம். ஆனால் அதற்கு முன் உண்மையை புரிந்து கொள்வது அவசியம். இதுவே வெற்றிக்கான அடிப்படை. ஒரு தலைவர் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உண்மையை கண்டறிய வேண்டும். உதாரணமாக, ஒரு நிறுவனத்தில் ஒரு மோதல் ஏற்பட்டால் ஒரு தலைவர் அவசர முடிவு எடுக்கக்கூடாது. அவர் மக்களிடம் பேசி தகவல்களையும் ஆதாரங்களையும் சேகரிக்க வேண்டும். அதன் பிறகு அவர் அந்த தகவல்களை சரிபார்த்து மீண்டும் சரிபார்க்க வேண்டும். அவர் உண்மையை கண்டறிந்தால் அடுத்த கட்டமாக அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு கண்டறிந்தவற்றின் அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இறுதியாக தலைவர் எடுக்கப்பட்ட நடவடிக்கை மற்றும் முடிவு குறித்து பேசும்போது பேச்சில் உண்மையுடன் இருக்க வேண்டிய நேரம் இது. தலைவர் தனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதையே கூற வேண்டும். ஒரு சிறந்த தலைவர் என்பவர் உண்மையை உள்ளபடி பேசுபவர்.
ஒரு தலைவர் யதார்த்தத்தை எதிர்கொள்ள வேண்டும். மேலும் உண்மை சில நேரங்களில் கசப்பானதாக இருக்கும். ஆனால் உண்மையின் பக்கம் நிற்பதே தலைமைத்துவம். உண்மையை எதிர்கொள்வதில் உள்ள மற்றொரு பெரிய சவால் உணர்ச்சிகள். உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள வேண்டும், ஆனால் உணர்ச்சி வசப்படக்கூடாது என்பதை ஒரு தலைவர் நினைவில் வைக்க வேண்டும். மனிதர்களில் இயற்கை இதயத்தை விட தலையை மேலே வைத்துள்ளது. ஒரு தலைவர் தலையை இதயத்தை ஆழவிட வேண்டும். மாறாக இதயம் தலையை ஆழவிடக்கூடாது. தலைமைத்துவத்தில் நம்மில் பெரும்பாலோர் பேசும் உள்ளுணர்வு என்பது தலை மற்றும் இதயத்தின் கலவையாகும். ஒருவர் உள்ளுணர்விலிருந்து செயல்படும் போது அதுவே தலைமைத்துவத்தின் மிக உயர்ந்த நிலையாகும். பலர் உள்ளுணர்வை ஆறாம் அறிவு என்று அழைக்கிறார்கள். உள்ளுணர்வு என்பது அகப்பார்வையிலிருந்து வருகிறது. அகப்பார்வை அனுபவத்திலிருந்தும் முதிர்ச்சியிலிருந்தும் வருகிறது. மேலும் முதிர்ச்சி என்பது உண்மையை புரிந்து கொள்வதிலிருந்து வருகிறது. அனைத்து மாபெரும் தலைவர்களுக்கும் உண்மையை புரிந்து கொண்டு அதை எதிர்கொண்டு பேசும் குணம் இருந்தது. உண்மையும் நேர்மையும் நல்ல கோட்பாடுகள். ஆனால் இன்றைய உலகில் அவற்றை நடைமுறைப்படுத்த முடியாது என்று பெரும்பாலான மக்கள் நம்புகிறார்கள். இருப்பினும் உண்மையும் நேர்மையும் கொண்ட மனிதர்கள் மட்டுமே நீண்ட கால போக்கில் உண்மையான தலைவர்களாக நிரூபிக்கப்படுகிறார்கள் என்பதே உண்மை. இறுதியில் உண்மை மட்டுமே வெல்லும். சத்தியமேவ ஜெயதே என்று நமது தேசிய சின்னம் கூறுகிறது. முண்டக உபனிஷத்திலிருந்து பெறப்பட்டது. ஒரு தலைவர் சத்தியத்தின் வடிவமே. அவர் கொடுத்த வாக்குறுதிகளை மீறுவதில்லை. இந்திய பாரம்பரியத்தில் ராமர் ஒரு சிறந்த மன்னனாக கருதப்படுகிறார். நமது தேசத்தின் தந்தையான காந்திஜி நல்லாட்சியின் இலக்கிய ராஜ்யமான ராமராஜ்யம் என்ற கருத்தை ஊக்குவித்தார். துளசி ராமாயணத்தில் ராமரின் வம்சத்தின் தலைமை பாரம்பரியத்தை பற்றி பேசும் ஒரு பிரபலமான ஈரடி உள்ளது. ரகுகுல் ரீத் சதா சலியாயி, பிரான் ஜாயே பர் பச்சன் ந ஜாயி. எங்கள் உயிரை தியாகம் செய்ய வேண்டியிருந்தாலும் நாங்கள் எங்கள் வாக்குறுதிகளை மீற மாட்டோம் என்பதே ரகுவம்சத்தின் பாரம்பரியம். தலைமை என்பது அதிகமாக வாக்குறுதி அளித்து குறைவாக செயல்படுத்துவதல்ல. அது வாக்குறுதி அளித்ததை நிறைவேற்றுவதாகும். சொன்னதை செய் என்பதே மந்திரம். இது மிகவும் எளிமையான ஆனால் ஆழமான ஒரு சூத்திரம். சில நேரங்களில் தலைவர் தான் செய்யும் வாக்குறுதிகளை காப்பாற்றுவார் என்று அவரது குழுவினரே நம்புவதில்லை. அந்த இடத்தில்தான் தலைமை பண்பு வெளிப்படுகிறது. சாணக்யா ஸ்பீக்ஸ் திரைப்படத்தில் நாராயணமூர்த்தி கூறியது போல, தலைமை என்பது மக்களை தண்ணீரின் மீது நடக்க வைப்பதாகும். அது அவர்களை தியாகத்திற்கு தயார்படுத்துவதாகும். சில நேரங்களில் நீங்கள் தனியாக நடக்க வேண்டியிருக்கும். நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியில் எழுதியுள்ளார், உலகம் நின்றுவிட்டால் தலைவர் நடக்கத் தொடங்குகிறார், தனியாக நடக்கிறார். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளித்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டியதில்லை. மாறாக உங்கள் பயணத்தை தொடங்கிய போது நீங்கள் எடுத்த உறுதிமொழியை தான் காப்பாற்ற வேண்டும். காவல் படையில் ஒவ்வொரு புதிய காவலரும் சீருடை அணியும் போது நாட்டின் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான அரசியலமைப்பு உறுதிமொழியை எடுக்கிறார். எனவே இறுதியாக இது தனக்குத்தானே அளித்த உறுதிமொழியை மீறாமல் இருப்பதை பற்றியதாகும். அது ஒரு தலைமைத்துவ உறுதிமொழி. நன்றியுணர்வு என்பது பணிவை குறிக்கிறது. உண்மையான வலிமை பணிவில்தான் உள்ளது. பணிவுள்ளவர்கள் சக்தியற்றவர்கள் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது. ஆனால் அதற்கு நேர்மாறானதே உண்மை. சக்தி வாய்ந்தவர்கள் பணிவுள்ளவர்கள். இங்கே பணிவு செயலில் இருப்பதை பார்ப்போம். சிவானந்தன் காவல் படையில் தனது நீண்ட மற்றும் புகழ்பெற்ற வாழ்க்கையில் பல்வேறு மூத்த அதிகாரிகள், சக ஊழியர்கள், கீழ்நிலை அதிகாரிகள் மற்றும் குழு உறுப்பினர்களுடன் பணியாற்றியுள்ளார். மேலும் தனது பல்வேறு பதவிகளில் லட்சக்கணக்கான மக்களுடன் பழகியுள்ளார். இத்தனை பேரின் பெயர்களை அவரால் நினைவில் வைத்திருக்க முடியாது. ஆனால் அவர் உயர்ந்த பதவிகளில் பணியாற்றியதால் பெரும்பாலான மக்கள் அவரை நினைவில் வைத்திருந்தனர். அவருடன் முன்பு பணியாற்றிய ஒருவர் அவரை சந்தித்து, சிவானந்தன் சார், உங்களுக்கு என்னை நினைவிருக்கிறதா? நான் இன்னார், தானேவில் உங்களுடன் பணிபுரிந்தேன் என்று கேட்பது அடிக்கடி நிகழ்ந்தது. இல்லை, நீங்கள் யார் அல்லது உங்கள் பெயர் என்ன என்று கேட்கும் தர்ம சங்கடத்தை தவிர்ப்பதற்காக சிவானந்தன் தன்னை விட பதவியில் கீழ்நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் அனைவரையும் மரியாதையுடன் நடத்தி, சரி சார், எப்படி இருக்கிறீர்கள் அல்லது சரியம்மா, உங்கள் நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி என்று கூறத் தொடங்கினார்.
மக்கள் அவரை அவருடைய பணிவுக்காக நினைவில் வைத்திருந்தனர். நீங்கள் ஒரு தலைவராக பணியாற்றும் போதும் இதையே முயற்சி செய்யலாம். எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பது ஒரு தலைவருக்கு ஆபத்தான மனப்பான்மையாகும். குழு உறுப்பினர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பது முக்கியம். அவர்கள் சிறப்பாக செயல்பட்டால் புகழை உங்களிடமிருந்து பறித்து கொள்ளாதீர்கள். அதற்கு பதிலாக நீங்கள் பின்வாங்கி உண்மையான கதாநாயகன் யார் என்பதை உலகிற்கு தெரியப்படுத்துங்கள். ஒருவரை பாராட்டுவது உங்கள் மதிப்பை மட்டுமே கூட்டும். நீங்கள் உண்மையிலேயே பணிவானவர் என்பதை எப்படி அறிவீர்கள்? ஒருமுறை ஒரு பணக்காரர் தன் குருவிடம் சென்று, நான் பணிவை வளர்த்து கொள்ள விரும்புகிறேன் என்றார். தன்னை விட தாழ்ந்த நிலையில் உள்ள ஒருவருக்கு உதவுமாறு குரு அவருக்கு பரிந்துரைத்தார். அவர் அவ்வாறு செய்துவிட்டு குருவிடம் திரும்பி வந்து, நான் இன்று ஒரு ஏழைக்கு செல்வம் கொடுத்து உதவியுள்ளேன், இப்போது நான் பணிவானவனா என்று கேட்டார். குரு இல்லை என்று கூறி தன்னை விட தாழ்ந்த நிலையில் உள்ள மற்றொருவருக்கு உதவுமாறு கூறினார். ஆனால் பல முறை வெவ்வேறு நபர்களை சந்தித்த பிறகு அவர் இறுதியாக தன் குருவிடம், எப்போது நான் பணிவானவனாக மாறுவேன் என்று கேட்டார். அதற்கு அந்த ஞானி, எந்த வகையிலும் உன்னை விட தாழ்ந்தவர் என்று நீ நினைக்கும் ஒருவரையும் உன்னால் கண்டுபிடிக்க முடியாத போது நீ பணிவை பெற்றிருப்பாய் என்று பதிலளித்தார். அதிகாரம், அந்தஸ்து அல்லது செல்வத்தில் அனைவரும் சமமாக இருக்க வேண்டியதில்லை. ஆனால் கடவுளின் பார்வையில் அனைவரும் சமம் என்பதை நீங்கள் உணர்ந்த நாளில் உங்களுக்குள் இருக்கும் தலைவர் பிறக்கிறார். பயிற்சி பெற விரும்புதல் என்பது 2 அம்சங்களை கொண்டுள்ளது: பயிற்சி பெறுவதற்கான விருப்பம் மற்றும் மற்றவர்களுக்கு பயிற்சி அளிப்பது. இவை இரண்டும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள். பயிற்சி என்பது நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். நாம் இந்த உலகில் பிறக்கும்போது நம் பெற்றோரை மற்றும் சுற்றுச்சூழலை முழுமையாக சார்ந்திருக்கிறோம். அவர்கள் மெதுவாக நமக்கு நடப்பது, பேசுவது, கழிப்பறை பழக்க வழக்கங்கள் மற்றும் வெளி உலகை கையாள்வது போன்றவற்றில் பயிற்சி அளிக்கிறார்கள். நாம் பள்ளிக்கு செல்லும் போது படிக்க, எழுத, சமூகத்துடன் பழக, மேலும் பல திறன்களில் தேர்ச்சி பெற கற்றுக் கொடுக்கப்படுகிறோம். நாம் வளரும்போது நம்மை வேலைக்கு தகுதிப்படுத்தும் திறன்களை வளர்த்து கொள்ள தொழில்முறை போடுகளை மேற்கொள்கிறோம். வாழ்க்கையின் இந்த கட்டம் வரை நாம் தீவிரமாக கற்கும் மனநிலையில் இருக்கிறோம். ஆனால் ஒரு தொழில் அல்லது வேலையில் நம் வாழ்வில் நிலை பெற்றவுடன் நாம் மன நிறைவு அடைந்து விடுகிறோம். இது ஆபத்தானது. இங்கிருந்து ஒருவர் தொடர்ச்சியாக கற்கும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள். மேலும் உங்கள் துறையில் அதிக அறிவை பெற உங்களை தூண்டிக் கொள்ளுங்கள். வெற்றியின் ரகசியம் என்பது கற்பது மட்டுமல்ல, கற்றதை மறைத்தல், மீண்டும் கற்பது மற்றும் தொடர்ச்சியாக கற்பது என்பதாகும். தலைவர்கள் இதை அறிவார்கள். அவர்கள் புத்தகங்களிலிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் கற்கிறார்கள். அறிக்கைகள், நாளிதழ்கள் மற்றும் அரசாங்க நிறுவனங்கள் வழங்கும் தகவல்களிலிருந்தும் கற்கிறார்கள். தொடர்ந்து கற்றுக்கொள்வது அவர்களின் பேராசமாக மாறுகிறது. அவர்கள் எப்போதும் நிறைவடைவதில்லை. அவர்கள் தங்களை புதிய சாத்தியக்கூறுகளுக்கு திறந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் இறக்கும் வரை கற்றல் நிற்கக்கூடாது. புத்தர் மரணப்படுக்கையில் இருந்தார். அவரை சந்திக்க பார்வையாளர்கள் திரண்டனர். ஒரு சீடர் கேட்டார், இந்த நிலையில் நீங்கள் ஏன் இத்தனை பேரை சந்திக்கிறீர்கள்? நான் செல்வதற்கு முன் ஒவ்வொருவரிடமிருந்தும் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். ஒருவர் தொடர்ந்தும் சீராகவும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இதுவே பயிற்சி பெற விரும்புவதாகும். ஆனால் பயிற்சி பெற்றவர் மற்றவர்களுக்கும் பயிற்சி அளிக்க வேண்டும். உங்கள் அறிவை ஒருபோதும் உங்களுக்கே வைத்துக் கொள்ளாதீர்கள். அது மற்றவர்களுடன் பகிரப்பட வேண்டும். ஒரு உண்மையான தலைவர் அறிவு திருடப்பட்டு விடுமோ அல்லது மற்றவர்களால் எடுத்துச் செல்லப்பட்டு விடுமோ என்று ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. உண்மையில் அறிவு பகிரப்படும் போது அது வளர்கிறது. ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு மற்றொரு மெழுகுவர்த்தியை ஏற்றும் போது அதன் சுடர் குறைவதில்லை. ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் பல மெழுகுவர்த்திகளில் நெருப்பை பற்ற வைக்க வேண்டும். அதுவே வாழ்க்கையின் உண்மையான நிறைவு. ஒரு தலைவர் குழு உறுப்பினர்களுக்கு மிக உயர்ந்த தரமான பயிற்சி அளிக்கப்படுவதை உறுதி செய்கிறார். மக்கள் உங்களுடன் நீண்ட காலத்திற்கோ குறுகிய காலத்திற்கோ அல்லது நடுத்தர காலத்திற்கோ இருந்தாலும் பயிற்சியில் செய்யப்படும் முதலீடு மிக உயர்ந்த தரத்தில் இருக்க வேண்டும். சிறந்த தலைவர்கள் நல்ல பயிற்சி அமைப்புகளையும் நிறுவனங்களையும் உருவாக்குகிறார்கள். அவர்கள் பயிற்சியில் தாங்களே ஈடுபடுகிறார்கள்.
அவர்கள் திட்டங்களை வடிவமைப்பதோடு சிறந்த நபர்கள் தங்கள் அறிவையும் ஞானத்தையும் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுவதையும் உறுதி செய்கிறார்கள். இதுவே தலைமைத்துவத்தின் நிறைவு. எளிதில் அணுகக்கூடியவர். ஒரு தலைவர் தனக்கு மக்கள் தேவைப்படும் போது மட்டுமல்லாமல் அவர்கள் தேவைப்படும் போது தன்னை அவர்களுக்கு கிடைக்கச் செய்கிறார். தலைவர் ஒரே நேரத்தில் பல பாத்திரங்களை வகிக்கிறார். அவர் தந்தை மற்றும் தாய், நண்பன், தத்துவம் ஞானி மற்றும் வழிகாட்டி. ஒரு தலைவர் நிறுவனத்திற்குள் ஏற்படும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு வளம் போன்றவர். மக்கள் தலைவரை வெறுமனே பார்ப்பதில்லை, அவர்கள் அவரை நம்பிக்கையுடன் பார்க்கிறார்கள். மேலும் தன் மக்களை கவனித்துக் கொள்ளும் ஒரு தலைவர் இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். காவல்துறையில் ஒரு தலைவராக சிவானந்தனுக்கு அமைப்பின் பிரச்சனைகள் தெரிந்திருந்தன. காவல்துறையில் மிக உயர்ந்த மட்டத்தில் உங்கள் கீழ் அதிகாரிகளிடமிருந்து கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கப்படுகிறது. தலைவர் உத்தரவிட்டால் ஒருவர் இறக்கவும் தயாராக இருக்க வேண்டும். ஆனால் சிவானந்தன் தன் கீழுள்ளவர்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை அறிந்தார். அவர்களை கவனித்துக் கொள்ள அவர்களின் எண்ணம், உணர்வு மற்றும் நடத்தையை அவர் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. மக்களுக்கு தடையற்ற அணுகலை வழங்குவது முக்கியம். ஒரு பிரச்சனை ஆரம்ப நிலையில் இருக்கும்போதே அதை சிறப்பாக கையாள முடியும். அப்போது முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்றால் அது கட்டுப்படுத்த முடியாததாக விடும். ஆரம்ப நிலைகளிலேயே தகவல்களும் தானங்களும் உங்களை வந்தடைய ஒரு திறந்த கதவு கொள்கை அல்லது எளிதில் அணுகக்கூடியவராக இருப்பது அவசியம். முற்காலத்திலும் மன்னர்களுக்கு ஜனதா தர்பார் என்று ஒன்று இருந்தது. அது மன்னர் சாமானிய மக்களை சந்திக்கும் ஓர் இடமாகும். மன்னர் என்ற சொல் இன்று பொருத்தமற்றதாக இருக்கலாம். ஆனால் நம்மில் ஒவ்வொருவரும் அவரவர் உலகில் மன்னர்தான். நீங்கள் மேல், நடு அல்லது கீழ் என எந்த பதவியில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் உலகின் மன்னர். உங்களுக்கு கீழே உள்ளவர்கள் வழிகாட்டுதலுக்கும் முடிவுகளுக்கும் உங்களையே நம்பியிருக்கிறார்கள். எனவே உங்கள் சொந்த ஜனதா தர்பாரை உருவாக்குங்கள். காந்தத்தின் நோக்கி இரும்பு துகள்கள் நகர்வது போல தகவல்கள் உங்களை நோக்கி வரட்டும். தலைமை பண்புகளை பயிற்சி செய்தல். இந்த பண்புகள் அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு ஒரு தலைவரின் பல்வேறு பரிமாணங்களை குறிக்கின்றன. எந்த குணத்தை முதலில் வளர்ப்பது, எங்கிருந்து தொடங்குவது என்று நீங்கள் யோசிக்கலாம். ஒரு வட்டத்தில் ஒவ்வொரு புள்ளியும் ஒரு தொடக்க புள்ளியாகவும் ஒரு முடிவு புள்ளியாகவும் இருக்கிறது. இந்த குணங்களில் ஏதேனும் ஒன்றை பயிற்சி செய்வதன் மூலம் தொடங்குங்கள். மீதமுள்ள குணங்கள் மெதுவாக தானாகவே வளரும் என்பதைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். உதாரணமாக, நீங்கள் அதிகமாக படிக்கத் தொடங்கினால் நீங்கள் அதிக அறிவும் புத்திசாலித்தனமும் கொண்டவராக மாறுவீர்கள். அதே நேரத்தில் மற்ற சாத்தியக்கூறுகளை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதால் இயல்பாகவே நீங்கள் விஷயங்களை வித்தியாசமாக பார்க்கத் தொடங்குவீர்கள். மேலும் மனப்பான்மையில் பணிவானவராகவும் மாறுவீர்கள். அல்லது நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்க பழக விரும்பினால் அனைவரையும் வரவேற்கும் கொள்கையுடன் தொடங்குங்கள். உங்களை சந்திக்க வரும் ஒவ்வொருவரையும் மதியுங்கள். தலைமைத்துவம் என்பது அனைவரிடமும் சமமாக நடந்து கொள்வதாகும். உங்கள் பணியாளர்கள், ஓட்டுநர்கள் அல்லது கீழ்நிலை ஊழியர்களை மரியாதையுடன் நடத்துவதன் மூலமும் உங்களில் ஒவ்வொருவரும் இதை வளர்த்து கொள்ளலாம். தலைமைத்துவத்தின் இந்த பண்புகளில் ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்ய தொடங்குங்கள். பயிற்சி செய்ய தொடங்குவதுதான் இதில் முக்கியமான பகுதி. தலைமைத்துவத்தின் பண்புகளையும் கோட்பாடுகளையும் அறிந்து கொள்வது மட்டும் போதாது. ஒரு தலைவராக ஆவதற்கு ஒருவர் தலைவரைப் போல சிந்திக்க வேண்டும். தலைவரைப் போல சிந்திக்க ஒருவர் தலைவரைப் போல செயல்பட வேண்டும். மேலும் தலைவரைப் போல செயல்பட அது இதயத்திலிருந்து வர வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் தலைவர் விழித்தழட்டும். நண்பர்களே, சாணக்கியர் சொன்ன இந்த பண்புகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, இவை வெற்றிக்கான ஆயுதங்கள். புத்திசாலித்தனம், ஆற்றல், பணிவு மற்றும் கற்கும் ஆர்வம், இதில் ஏதேனும் ஒரு புள்ளியில் உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். ஒரு வட்டம் சுழலத் தொடங்குவது போல மற்ற பண்புகள் உங்களை வந்து சேரும். நினைவில் கொள்ளுங்கள், உலகம் நின்று விட்டாலும் தலைவன் நடக்கத் தொடங்க வேண்டும், அதுவும் தனியாக. உங்களுக்குள் இருக்கும் அந்த தலைவனை தட்டி எழுப்புங்கள். இந்த சமுதாயம் உங்கள் வழிகாட்டுதலுக்காக காத்திருக்கிறது. இந்த தலைமைத்துவ பாடங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சாணக்கிய சபதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வரலாற்று அறிவும் வாழ்வியல் தெளிவும் பெற நமது டெலிகிராம் தளத்திலும் இணையுங்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை உங்கள் செயல்களே உங்கள் தலைமைத்துவத்தை சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.